சில பேருக்கு இப்போ பேர் மாற்றி கொடுத்தாச்சு, எழுத சொன்னால் எழுதிட்டீங்க, ஃபஸ்ட் கிளாஸாக போயிடுச்சு, நல்லா நடந்து போயிட்டுருக்கு. அப்புறம் விட்டுட்டாங்க. திருப்பி அவங்களுக்கு ஆஸ் யூஷுவல் பேர் என்னவோ அதை கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அதை ஃபாலோ பண்ணாங்க. அவங்களே சொல்லிப்பாங்க, ஐயா இது எழுதுகிற வரைக்கும் இதை ஃபாலோ பண்ண வரைக்கும் நல்லா இருந்தேன்யா, நான் அதை விட்டு 6 மாதம் ஆகுது, திருப்பி பழையபடி ஆயிடுச்சு. அதை தான் நானும் சொல்கிறேன். விடாதீங்க தான் சொல்கிறேன். அதை நீங்கள் பாட்டு எழுதிட்டே போங்க. மாற்றுறது வைக்கலாம், அது பொறுமையாக மாற்றிக்கிறங்க. மாற்றாம மட்டும் விட்டுறாதீங்க. இந்த படிக்கிற பிள்ளைங்களை மட்டும் உடனே மாற்றிடுங்க. ஏன்னா அது எல்லோரும் கூப்பிடுவாங்க. வீட்டில் நீங்கள் 4 முறை கூப்பிட்டாலும் ஸ்கூலில் அதிகமாக கூப்பிட்றது ஸ்கூலில் தான். அதனால் நீங்கள் அங்கே இமிடியேட்டாக மாற்றி விட்ருங்க. நீங்கள் வந்துட்டு அதை ஃபாலோ அது உங்கள் அது அந்த அந்த பேருங்கிறது அதை நீங்கள் கூப்பிட தான் அதை உங்களை வந்துட்டு லைஃபையே அது டியூன் பண்ணி விட்டுரும், மாற்றி விட்டுரும். அப்படி ஒரு பவர். சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்த பிறந்திருக்கும். அந்த குழந்தையினால் சில பேருக்கு குழந்த பிறந்து 3 மாதத்துக்குள்ளே ஃபேமிலிக்குள்ளே ஒரு பெரிய கலவரம் நடக்கும். இல்லைனா 1.5 வயசு, இல்லை 3.5 வயசு, 5.5 வயசு, 7.5 வயசு, 12.5 வயசு, அப்படி ஒரு கால்குலேஷன் இருக்குது. அதெல்லாம் அவங்களுக்கு நடந்தே ஆகணும். நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். தவறான சில செயல்கள்லாம் வீட்டில் நடக்கும்போது எதையுமே சொல்ல மாட்டேன். இந்த பெயரை பயன்படுத்துங்க, நல்லாயிருக்கும், நான் அனுப்பி விட்டுருவேன்.